ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தி ஃபேமிலி மேன். எங்கள் ஃபேமிலியில் அன்றாட நடக்கிற விஷயங்களை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நைஸ் ஸ்மைல். ஆமாம், என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாரும் ஆள் இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விட்டதுனால எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ நானும் எங்கள் பிரதர் மட்டும்தான் இருக்கோம். வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்கோலமாக இருக்குது பாருங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் படுத்துக்கிற பெட்ரூமு. வீடே பார்த்திங்கன்னா ஒரே அலங்கோலமாக இருந்தது. லேப்டாப் எடுத்து மடித்து வச்சுட்டு வீடு பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டபடியே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரூம் வந்து ஸ்டோர் ரூம், இதுவும் அலங்கோலமாக இருக்குது. அப்புறம் வெளியே அப்படியே போனீங்கன்னா நம்ம கிச்சன் ரூமில் அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு பார்த்தா லேப்டாப் பேக்கும் அப்படியே இருந்தது. அப்படியே எடுத்து அதை பேக்குள்ளே வச்சுட்டு ஓரமாக வச்சாச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டை க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே துடைப்பம் எடுத்துகிட்டு லைட்டாக பெருக்கியாச்சு. ரொம்ப வீடு வந்து குப்பையாக இருந்தது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெருக்கி ஒரு 4 நாள் ஆகுது. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது க்ளீன் பண்ணுறதுக்கு. வீட்டில் வந்து ஆள் யாரும் இல்லை, அதனால் நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு வழியாக பெருக்கி க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கொஞ்சம் இடையில இருந்தது, அதை எடுத்து தூர வச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய குப்பையாக இருக்குது. பெருக்கி ஓரமாக குமிச்சு வச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டை வந்து மாப்பு போட்டு துடைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஓகே, வீட்டில் லேடிஸ் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் போல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக பாதி க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே பின்னாடி சைடில் நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் வந்து அப்படி இப்படியும் துண்டோட குளிக்கிறதுக்காக பின்னாடி போயிட்டுருக்காப்புல. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய பிரதர் தான் அவர். ஒரு வழியாக வீட்டை வந்து மாப்பை போட்டு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணாத உடனே அரிசி ஊற வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுக்கணும். பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு படி அரிசி போட்டு அளந்து பாத்திரத்தில் போட்டேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா நாங்களே சமைக்க போகிறோம். அரிசி களைஞ்சிட்டு அரிசியில் தவளையை உள்ள கொதிக்கிற குண்டால் போட்டாச்சு. இந்த லேடிஸ்க்கெலாம் எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. டெய்லியும் ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் காரக்குழம்பு ஒன்று அப்படியே சீவிட்டு அரிஞ்சு தண்ணி பாத்திரத்தில் போட்டிருக்கோம். வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு அருவாமனையில், எங்கள் ஊரில் இது வந்து அருவாமனைன்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தை அப்படி தோல் உரிச்சிட்டு ஒன்று அரிஞ்சு கிண்ணத்தில் போட்டாச்சு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு. சாதமும் வந்து வெந்துடுச்சு, வடித்து விட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி குழம்பு வைக்கணும். லைட்டாக கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அதனால் பருப்பும் போட்டாச்சு. நல்லா பருப்பு பொரிஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். தட்டை போட்டு கொஞ்சம் மூடி வைப்போம். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சு வதக்கணும். அடுத்தது பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். திறந்துட்டு கொஞ்சம் உப்பு போடணும் தக்காளி வதங்கிறதுக்கு, அப்போ தான் நல்லா வதங்கும். அடுத்து நிறைய வச்ச புடலங்காயும் போட்டாச்சு. இந்த லேடிஸ்க்கெலாம் எப்படி தான் குழம்பு வைக்கிறாங்களே, பெரிய கஷ்டமாக இருக்குது. நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக வடித்த கஞ்சி தண்ணியில் உப்பு போட்டுடணும். குடிக்கிறதுக்காக உப்பு போட்டு வச்சுருக்கோம். இப்போ மிளகாத்தூள் வந்து லைட்டாக போட்டாச்சு. அடுத்து தனியாத்தூள் அதையும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குவோம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி விட்ருவோம். லைட்டாக தண்ணி ஊற்றணும். அப்புறமேட்டு நல்லா கிண்டிட்டு நசுக்கி வச்ச பூண்டை மேலே இலாக்கா தூவிட்டு அடுத்தது கருவேப்பிலையை எடுத்துகிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். கேமரா ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா சரி கிடையாது, அதெல்லாம் மேலே டாப் வியூவில் காமிச்சிருப்போம். கேமராமேனும் ஆள் இல்லை. எங்கள் பிரதர் எடுக்க சொன்னால் ரொம்ப பிகு பண்ணுறாப்புல கேமரா எடுக்கிறதுக்கு. புளியை கொஞ்சோண்டு எடுத்து ஊற வச்சு நல்லா குழம்பு கொதித்த பிறகு அதையும் சேர்த்துக்கணும். ஒரு வழியாக சமைச்சு முடித்தாச்சு. புடலங்காய் காரக்குழம்பு, சாதம் வடித்தாச்சு. சாதம் வடித்து தண்ணி உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு குடிக்கிறதுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் ஜூஸ். இது வந்து கடைக்கு போய்ட்டு மதியம் டைம் வந்து தாகம் எடுத்துச்சுன்னா குடிக்கிறதுக்காக கடைக்கு கிளம்பியாச்சு. இந்தாண்ட இருக்கிறது என்னோடய பிரதர். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சைக்கிள். இதில் தான் டெய்லி நான் போயிட்டு வருவேன். பார்த்திங்கன்னா தெரியும் பேட்டரி. அவர் வண்டியில் போகிறாப்புல. அவர் பணக்காரர், பெரிய ஆள். நம்ம வந்து ஏழை, அதனால் வந்து சைக்கிளில் போகிறோம். இப்போ வந்து கடைக்கு வந்துவிட்டோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு கடையில் வேலை செய்கிறதுக்காக உட்காந்துட்டோம். நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறோம். ரீசார்ஜ், மொபைல் சர்வீஸ், அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, ஜெராக்ஸு, ஸ்பேர் சேலிங். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் என்னோடய
டே டு லைஃப்பில் வந்து நடக்கிறதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மறுநாள் பார்க்கலாம்.